இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தியரிட்டிக்கலா இத என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ராப்பிங் அப் டேட்டா அண்ட் மெத்தட் இன்டு சிங்கிள் யூனிட். சி ஷார்ப்ல ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு நினைச்சுக்கோ. அந்த கிளாஸ்ல வந்து நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்போம். சில மெத்தட்லாம் டிக்ளேர் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ராப் அப் பண்ணி சிங்கிள் யூனிட்டா கன்சிடர் பண்றது தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த என்கேப்சுலேஷன் எதற்கு உதவுதுன்னா, டேட்டாவ புரொடெக்ட் பண்றதுக்கு. அதாவது டேட்டாவ ஹைட் பண்றது மூலமா, டேட்டாவ புரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது உதவுது. இந்த என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு வே என்னன்னா, வேரியபிள வந்து பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கெட்டர், செட்டர் அப்படிங்கிற மெத்தட யூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த என்கேப்சுலேஷன அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வே. சரிங்களா? இப்போ இதற்கான ஒரு டெமோவ பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த விசுவல் ஸ்டுடியோல கன்சோல் அப்ளிகேஷன பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்ல வந்து 3 ரீஜியனா டிவைட் பண்ணியிருக்கிறோம். எப்பவுமே என்கேப்சுலேஷன் வந்துருச்சுனால இந்த ரீஜியனா டிவைட் பண்ணிருவாங்க. ரீஜியனா டிவைட் பண்ணிட்டோம்னா, நம்ம அந்த கோட ஹேண்டில் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். சரிங்களா? முதல்ல வேரியபிள எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்குது. ஆனா அதோடைய ஆக்சஸ் மாடிஃபையர் என்ன இருக்குதுன்னா, பிரைவேட்டா இருக்குது. சோ பிரைவேட்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த வேரியபிள வந்து அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலுமே கண்டிப்பா இத ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இத ஆக்சஸ் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, கெட்டர், செட்டர் அப்படிங்கிற மெத்தட் வந்து தேவைப்படுது. ஸோ என்கேப்சுலேஷன்ல நம்ம என்ன சொன்னோம்னா, கெட் அண்ட் செட் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இந்த கெட் அண்ட் செட் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரைவேட் வேரியபிள் இருக்குதுல்ல, அந்த பிரைவேட் வேரியபிள அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு உதவுது. அப்படி உதவுறதுனால என்ன நடக்குதுன்னா, நம்மளால அந்த டேட்டாவ ஹைட் பண்ணவும் முடியுது. டேட்டாவ புரொடெக்ட் பண்ணவும் முடியுது. சரிங்களா? இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிற ரீஜியன்ல டெபாசிட் அப்படிங்கிற இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைரக்ட்டா மெத்தட்ன்னு சொல்ல மாட்டாங்க. இத வந்து ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டீஸ்க்குள்ள கெட் அண்ட் செட் அப்படிங்கிற மெத்தட வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, கெட் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இந்த பிரைவேட் வேரியபிள் இருக்குது. கரண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள இந்த டெபாசிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டீஸ் ஆக்சஸ் பண்றது மூலமா இந்த கரண்ட் பேலன்ஸ ரிட்டர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கரண்ட் பேலன்ஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூவ அசைன் பண்ணணும்னு நினைச்சோம்னு நினைச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த செட் அப்படிங்கிற மெத்தட யூஸ் பண்ணி நம்மளால வேல்யூவ அசைன் பண்ண முடியும். சரிங்களா? சோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியா மெத்தட். எப்பொழுதும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்கள்ல பார்த்திருக்கிறோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரியலன்னு ப்ரீவியஸ் வீடியோக்கள போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. சரிங்களா? இந்த இதுல என்ன பண்றோம்னா, கரண்ட் பேங்க் பேலன்ஸ ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிருவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இத வந்து மெயின் மெத்தட்ல இருந்து கால் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டீபக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மெயின் மெத்தட்ல என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து அந்த கரண்ட் பேங்க் பேலன்ஸ் வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அக்கவுண்ட்ல வந்து ரூ. 100 டெபாசிட் பண்றோம். டெபாசிட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த கரண்ட் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குதோ, கரண்ட் பேலன்ஸ்ல வந்து அந்த ரூ. 100 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா எப்படி ஆட் ஆகும்னா, இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வழியா தான் ஆட் ஆகும். டைரக்ட்டா நம்மளால இந்த கரண்ட் பேலன்ஸ்ல எந்த மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பிரைவேட். சரிங்களா? இப்போ இத ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட்ட நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆயிடுச்சு. சரிங்களா? எப்படின்னா, டெபாசிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டீஸ் வழியா தான் இந்த கரண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டுல வந்து 10,000 அசைன் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம்னா, ஒரு ரூ. 100 அதுல வந்து ஆட் பண்றோம். சரிங்களா? ரூ. 100 ஆட் பண்ணும்போது என்ன சொன்னோம்? அந்த வேல்யூவ நம்ம இந்த டெபாசிட் அப்படிங்கிறதுல ஏதாவது வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது செட் அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் ஆகும். சரிங்களா? இப்ப என்ன ஆகுது? கரண்ட் பேலன்ஸ் வந்து 10,100 மாறிடும். சரிங்களா? 10,100 மாறி திரும்ப வந்து அந்த வேல்யூவ நம்ம கன்சோல்ல வந்து அதாவது இந்த கன்சோல் அப்படிங்கிறதுல என்ன பண்றோம்னா, பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதே டெபாசிட்ட கால் பண்றோம். அதாவது இந்த லைன்ல என்ன பண்றோம்னா, இந்த டெபாசிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டீஸ்ல ரூ. 100 வேல்யூவ செட் பண்றோம். ஆனா இங்க வந்து ரீட் ஆக்சஸ். அதாவது இங்க ரைட் ஆக்சஸ் நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்க வந்து ரீட் ஆக்சஸ். சரிங்களா? ஸோ ரைட் ஆக்சஸ்ல ரூ. 100 எழுதிருச்சு. ரீட் ஆக்சஸ்ல என்ன நடக்குதுன்னா, பாத்தீங்களா?
த கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப்டர் கிரெடிட்டட் 100 இஸ் 10,100 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ இன்னும் ஒரு சின்னதா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்றோம்னா, தெரியாம சப்போஸ் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு வேரியபிள வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? கரண்ட் பேலன்ஸ செக் பண்றதுக்காக டிக்ளேர் பண்ணிட்டு, டைரக்ட்டா என்ன பண்றாருன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ல மூலமா என்ன பண்ண ட்ரை பண்றாருன்னா, இந்த கரண்ட் பேலன்ஸ் இங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கரண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அத ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாருன்னு நெனச்சுக்கோங்க. கண்டிப்பா அவளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, புரொடெக்ஷன் டியூ டூ புரொடெக்ஷன் லெவல் யூ கேனாட் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னா இங்க பிரைவேட்டா இருக்கு. அந்த பிரைவேட் ஆக்சஸ் பண்ற டெபாசிட்ன்னு பண்ணா மாத்திரம் தான் அத ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, இத இப்ப பப்ளிக்கா மாத்திட்டீங்கன்னு நெனச்சுக்கோங்க. பப்ளிக்கா மாத்துறீங்க. சரிங்களா? அப்படி பப்ளிக்கா மாத்துனீங்கன்னா, டைரக்ட்டா என்ன பண்ண முடியும்னா, ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா, நெறைய நேரத்துல நம்ம டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறதுக்கு போறோம். அப்படி போயி இத என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணிட்டு, பிரைவேட்டா டிக்ளேர் பண்ண எல்லாத்தையுமே அவுட் சைட்ல ஆக்சஸ் பண்ணணும்னா, கெட் செட் மெத்தட யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதாங்க என்கேப்சுலேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த என்கேப்சுலேஷன்ல சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ கேட்பாங்க. வாட் இஸ் என்கேப்சுலேஷன்னு கண்டிப்பா நீங்க சொல்லிருவீங்க. இவ்வளோ நேரம் அத தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹவ் டூ அச்சீவ் என்கேப்சுலேஷன் யூசிங் ப்ராப்பர்ட்டீஸ். எப்படி அச்சீவ் பண்றது? கண்டிப்பா பிரைவேட் வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருக்கணும். கெட்டர், செட்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். இவ்வளோ நேரம் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அத தான் சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.